26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். கடகராசிக்காரங்க வந்து பார்த்தாலே நல்லா பொலிவா தேஜஸா மாறிடுவாங்க குரு பயிற்சிக்கு பின்னாடி. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி கடகத்திலே வந்து தான் குரு உச்சமாகிறாரு. கடகம் வந்து குருவுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. தங்கம் மாதிரி மின்றாம் பாரு அப்படிம்பாங்க இல்லையா. குடும்பம் வந்து செதறி போச்சுன்னு தான் சொல்லணும். நிறைய கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனிக்கு முன்னாடி எவ்வளோ சண்டைகள், எவ்வளோ பிரச்சனைகள். டாக்டரே வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் மூலியமாக தான் உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னவங்களுக்கு கூட நேச்சுரல் கான்செப்ஷன் பாசிபிள். 2வது குழந்தைக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்துருச்சுங்க, செகண்ட் பேபிக்கு தான் எங்களுக்கு ஒரு நிறைய கோல்டில் கடகராசி அன்பர்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ஃபிசிக்கல் கோல்டாக இருக்கலாம், டிஜிட்டல் கோல்டாக இருக்கலாம். ஏன்னா குரு அப்படிங்கிற கிரகமே பொன்னவன்னு சொல்லுவோம். கடகராசிக்குமே இந்திய திருநாட்டுக்குமே நிறைய ஒரு ஒற்றுமை உண்டு. எவ்வளோதான் நல்ல ஒரு அமைப்புகள் இருந்தாலும் கடகம் சில விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும். குரு பயிற்சிக்கு பின்னாடி எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும், தன்மையில் கடகராசி அன்பர்கள் புளியரைன்னு ஒரு ஊர் இருக்குது. தென்காசி திருநெல்வேலி பக்கத்தில் புளியரை இருக்குது. அங்கே தட்சிணாமூர்த்திக்கு பிரத்யேகமான ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட குரு பெயர்ச்சி பலன்கள் கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா. கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? ஏன்னா குரு பகவான் கடக வீட்டுக்கு தான் வராரு. அப்போ இந்த கடகராசிக்காரங்க வந்து நமக்கு சூப்பராக இருக்குன்ற நம்பிக்கையோடு காத்திருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது? கடகராசிக்காரங்க வந்து பார்த்தாலே நல்லா பொலிவாக தேஜஸாக மாறிடுவாங்க குரு பயிற்சிக்கு பின்னாடி. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கடகத்திலே வந்து தான் குரு உச்சமாகிறாரு. கடகம் வந்து குருவுக்கு ரொம்ப பிடிச்ச வீடு. தங்கம் மாதிரி மின்றாம் பாரு அப்படிம்பாங்க இல்லையா. ஸோ அந்த அமைப்பெல்லாம் வந்து குரு ராசி மேலே வரும்போது நிச்சயமாக வரும். குரு பார்வை வந்து ராசி மேலே விழுந்தாலுமே அவங்க ஆள் பார்க்க கொஞ்சம் பொலிவாக இருப்பாங்க. என்ன நிறமாக இருந்தாலும், தோல் என்ன நிறமாக இருந்தாலும் பார்க்க ஒரு மாதிரி மின்னு தேஜஸாக இருப்பாங்க இல்லையா. அதெல்லாம் வந்து குரு பார்வை ராசி மேலே விழுறது, அல்லது ராசியிலே குரு உட்கார்றது. அங்கே உட்காந்து உச்சம் ஆகிறாரு அப்படின்னா கேட்கவே வேண்டாம். நம்மளே தெளிவாக போகிறோம், பொலிவாக போகிறோம். கடகராசிக்காரங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருடம் அமைஞ்சிருக்கு. குரு பயிற்சி அப்படிங்கிறது பெரிய அளவில் நல்ல பிராப்தங்களை வந்து ஏற்படுத்தி தர இருக்கு. 6ஆம் அதிபதியாக ராசியிலே உச்சமாகிறது நல்ல ஒரு தொழில் மேன்மை. எந்த ஒரு இடத்த எடுத்தாலுமே எங்கே வாழை போட்டாலும் கோல் போடுறது, கிடைக்கிற சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முன்னேறது, அடுத்த கட்டத்துக்கு போகிறது, நல்ல வாய்ப்புகள் வழியில் வந்து உட்காரும். 9ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால அப்பாவுடைய ஆரோக்கியம் மேம்படும். அப்பாவுடைய ஆரோக்கியம் சம்மந்தமான கவலைகள் நிறைய உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா குரு என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் மிதுனத்தில் இருந்தார். ராசிக்கு 12ல் மறைஞ்சிருக்கும் போது அப்பா சம்மந்தப்பட்ட வருத்தங்கள் ஏற்கனவே நிறைய கடகராசிக்கு இருந்திருக்கும். அவருடைய ஆயுள் ஆரோக்கியம்லாம் மேம்படுறதை பார்த்து ஒரு சந்தோஷம், அப்பா வழி உறவினர்கள்னால ஒரு நல்ல யோகம்ங்கிறதெல்லாம் கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கண்டிப்பாக நடக்கும். கடகராசிக்காரங்களுடைய குடும்ப ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கு? குடும்பம் வந்து செதறி போச்சுன்னு தான் சொல்லணும். நிறைய கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனிக்கு முன்னாடி எவ்வளோ சண்டைகள், எவ்வளோ பிரச்சனைகள். ஒன்னொன்றுக்கும் நம்ம ஏன் பொறுமையாக இருந்தோம், குடும்பமான வெளியில் போயிடக்கூடாது, கப்பல் ஏறிடக்கூடாதுன்னு தானே இருந்தோம். பட் அது எல்லாமே உடஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இந்த ஒரு சம்பவத்தினாலன்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய சம்பவங்கள் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழ்நிலையில் நடந்திருக்கும். அந்த நிலை மாறும். ஸோ குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மேலோங்கும். நிறைய ஒரு டாக்ஸிக்கான ஃபேமிலி சிஸ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கடகராசிக்காரங்க ஒரு கோடு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த கோட்டை மீறி நீங்கள் வந்து என்ன உங்களால் அப்யூஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு எல்லை வரையறையை வந்து கடகராசிக்காரங்க போட்டுட்டு அடுத்து ஒரு நிம்மதியான குடும்ப சூழ்நிலைக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஒரு புரிதல் அப்படிங்கிறது மேம்படும். நமக்கு இதுதான் கடைசி வரை அப்படிங்கிறது 2 பேருக்கும் தலையில் ஏறக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. ராசியிலே உட்காரும்போது ஒவ்வொரு பிரச்சனையும் இவங்களால் இன்னும் கொஞ்சம் நல்ல முறையில் அணுக முடியும். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனை இவங்களாலே கண்டுபிடிக்க முடியும். அடுத்தவங்கள ரொம்ப நம்பி இருப்பாங்க கடகராசிக்காரங்க. அந்த டிபெண்டன்சியெல்லாம் குறைச்சிக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. இப்போ கடகராசிக்காரங்களுக்கு வந்து குரு பகவான் அவங்க வீட்டில் தான் உச்சமாகிறார் அப்படிங்கும் பொழுது குரு பார்வை பெறுகின்ற இடங்களை வச்சு எப்படி இருக்கும் இவங்களுக்கு? நிறைய குழந்தை மிஸ்கேரியேஜ் ஆனது, டியூப்பில் குழந்தை ஃபார்ம் ஆயிருக்கு, குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லைன்னு பிரச்சனையினால மிஸ்கேரியேஜஸ், இதெல்லாம் நிறைய கடகராசி பெண்கள் வந்து அனுபவிச்சாங்க. இப்போ கடகராசி ஆண்களாக இருந்தால் அவங்க மனைவிமார்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய அஷ்டம சனியில் நடந்திருக்கும். குழந்தை சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. குழந்தை பிராப்தம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடைக்கும். ஸோ குழந்தையே இல்லை, ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கோம், டாக்டரே வந்து கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் மூலியமாக தான் உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு சொன்னவங்களுக்கு கூட நேச்சுரல் கான்செப்ஷன் பாசிபிள். 2வது குழந்தைக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்துருச்சுங்க, செகண்ட் பேபிக்கு தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது, இதுக்கு நாங்கள் மருத்துவர் வரைக்கும் நாங்கள் போகணுமோன்னு கவலையாக இருக்குன்னு நினச்சவங்களுக்கு கூட செகண்ட் பேபி ப்ரெக்னென்ட் ஆகிற ஒரு யோகம். 7ஆம் பார்வையை பார்க்குறாரு இல்லையா, திருமணம்
திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது, நல்ல இடத்துல வரன் அமைகிறது, பார்ட்னர்னால ஒரு நல்ல யோகம், ஒரு நல்ல சப்போர்ட்டிவான ஒரு பார்ட்னர் கிடைக்கிறது எல்லா வகையிலையும். 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு பாக்கியசாலியாக கடகராசிக்காரங்க மாறுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் துரதிர்ஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துட்டே வந்தோம், எங்கே போனாலும் அடி. நமக்கும் லக் ஃபேக்டர்ஸ்லாம் வேலை செய்யுதே, நினச்சதெல்லாம் நடக்குதே, நினச்சதெல்லாம் கிடைக்குதே, பணப்புழக்கம் இருக்குதேன்னு சந்தோஷப்படக்கூடிய ஒரு பிராப்தம்லாம் குரு பகவான் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி கடகராசி அன்பர்கள் கொடுக்குறாரு. கடகராசிக்காரங்களுடைய பொருளாதார சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? நிறைய கோல்டில் கடகராசி அன்பர்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ஃபிசிக்கல் கோல்டாக இருக்கலாம், டிஜிட்டல் கோல்டாக இருக்கலாம். ஏன்னா குரு அப்படிங்கிற கிரகமே பொன்னவன்னு சொல்லுவோம். கடகராசிக்குமே இந்திய திருநாட்டுக்குமே நிறைய ஒரு ஒற்றுமை உண்டு. கடக அட்சரேகையில் தான் இந்திய கண்டம்ங்கிறது அமைஞ்சிருக்கு. ஸோ அதை தான் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த கடகத்தில் வந்து குரு உச்சமாகிறாரு இல்லையா, அதனால தான் இந்திய நாட்டில் தங்கத்துக்கு இவ்வளோ மதிப்பு. ஸ்ரீதனம்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்தே வந்து தங்கம் தானே. தங்கத்தை விட தெய்வமாக மதிக்கிற நாடு இந்தியா. ஸோ அப்போ அங்கே வந்து குரு உச்சமாகும் போது தங்க விலை எவ்வளவு உயர்ந்தாலும் கடகராசி அன்பர்கள் வந்து தங்கம் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ தங்கம் சேரும், பொன் பொருள் சேரக்கூடிய ஒரு யோகம்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. தனக்கு பிடிச்ச பொருட்களை நிறைய வாங்குவாங்க. கடகராசிக்காரங்க இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும்? எவ்வளோதான் நல்ல ஒரு அமைப்புகள் இருந்தாலும் கடகம் சில விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும். குரு பெயர்ச்சிக்கு பின்னாடி எதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? தன் மேலே நிறைய கவனம் தேவை. ஸோ தன்னை பற்றி கவனிக்காது போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தன்னுடைய உழைப்பு, பிஸ்னஸ்ஸு, வேலைனே பார்த்துட்டு உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு. ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் போனாலும் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்கிற ஒரு மனோநிலையே கடகராசி அன்பர்களுக்கு வராது. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நான் பார்த்துக்கிறேன், என் வேலை தான் முக்கியம், அதை நோக்கியே ஓடிட்டு இருப்பாங்க. ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது கொஞ்சம் குறையும். குடும்பத்தில் வந்து நாட்டமே செலுத்த முடியாது, ஓடிட்டே இருக்க வேண்டியது. குடும்பத்தில் உள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு சுமூகமான சூழ்நிலை, இனிமையான சூழ்நிலை கூட அனுபவிக்க முடியலைங்கிற ஒரு ஏக்கம் கடகராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பூர்வீக சொத்துல ஏதாவது வில்லங்கங்கள் ஏற்படும். ஸோ அது சம்மந்தமான ஒரு சண்டை, வாக்குவாதம்லாம் போய் அது செட்டில் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம் கடகராசி அன்பர்களுக்கு இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் கடகராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக மேம். பொதுவாக கடகராசிக்காரங்க இந்த குரு பெயர்ச்சியை தனக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? கடகராசி அன்பர்கள் புளியரைன்னு ஒரு ஊர் இருக்குது, தென்காசி திருநெல்வேலி பக்கத்தில் புளியரை இருக்குது. அங்கே தட்சிணாமூர்த்திக்கு பிரத்யேகமான கோவில் அது. அங்கே போய் ஒரு முறை வழிபாடு செஞ்சுட்டு வந்துடணும். குரு பயிற்சி ஆனதும் அங்கே போயிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் வியாழக்கிழமை தோறும் முடிஞ்சால் விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அவங்களுடைய வயது, மருத்துவ சூழ்நிலை ரெண்டையுமே பார்த்துக்கிட்டு இந்த விரதம் அப்படிங்கிறத மேற்கொள்ளலாம். மௌன விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது முன்னேறும். வாழ்வியல் பரிகாரங்களாக இவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, ஏதாவது ஆர்ஃபன் ஹோம்ஸு, ஆதரவற்ற குழந்தைகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு போய் ஸ்வீட்ஸை டொனேட் பண்ணிட்டு வர்றதுங்கிறது ரொம்ப விசேஷம். கடக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவ்யா. பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5, குவாலிட்டில வேற ரேஞ்ச்.